உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துலா ராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க தன்னுடைய இனிமையான சொற்களால் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியின் நாதனாகிய சுக்கிரபகவான் உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமைக்கு சவால்கள் விடுக்கப்படும். தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்களாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிற கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் தேவையற்ற எதிர்மறை சிந்தனை, எதிர்காலம் பற்றி பயம், கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறை நினைவுகளால் தேவையற்ற மன விரக்தி, வெறுப்பு இவற்றை தவிர்த்து எப்பொழுதும் எதிலும் உற்சாகத்துடன் நேர்மறை சிந்தனையுடன் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாக. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். மனை வழியில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது மிக மிக அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தங்க நகை ஆபரணங்களை கவனமாக, வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்புகள், கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனம். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் பூர்வீக சொத்து விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே நேரத்தில் காதல் முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட சிலருக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகம். பொருளாதார நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரும். இருப்பினும் இதிலும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். இருப்பினும் தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாளாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செல்வது. சில நேரங்களில் உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு பணிச்சுமை, உங்கள் பள்ளிகளில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பொறுமை நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பிற்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படும். அதனால் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்க. எத்தனை பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் கடமை கண்ணும் கருத்துமாக முடிக்க வேண்டியது உங்களுடைய அவசியமாக இருக்குது. அதன் மூலம் பிற்காலத்தில் நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. எதிர்பாராத தனலாவும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில். நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் வீண் விரயங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 24, 25, 26, 27, 28, செப்டம்பர் 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 19, 20, செப்டம்பர் 16, 17, 18 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிகம், ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.